I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து இயர், நேம்ஸு, பிளேசஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய எக்ஸாமுக்கு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 இந்தியாவுக்கு வராங்க. இவங்களுக்கு சார்ட்டர் பட்டயம் கொடுத்தது குயின் எலிசபெத் 1. ட்ரேடர்ஸாக தான் உள்ளே வராங்க, வணிகர்களை வியாபாரம் செய்கிறதுக்காக. 1764 ஒரு முக்கியமான போர் வந்து நடக்குது, பேட்டில் ஆஃப் பக்சார் போர் நடக்குது. இந்த போர் 1765 வந்து அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக கம்பெனிக்கு திவானி உரிமை கிடைக்கிது. திவானிங்கிறது ரெவன்யூ அண்டு சிவில் ஜஸ்டிஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து நிர்வகிக்கிறதுக்கான உரிமை தான் திவானி. இது ரெண்டும் பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3 மாநிலங்களுடைய 3 மாகாணங்களுடைய திவானி உரிமை கம்பெனிக்கு கிடைச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் கம்பெனி ரூல் நடக்கும். 1773 1858 வரைக்கும் கம்பெனி ஆட்சி செஞ்சிட்ருக்கோம். 1773 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாறியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஆஸ்டிங்ஸ். இவருக்கு கீழே மற்ற மாகாணங்களுடைய கவர்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மற்ற மாகாணங்கள்னால் பாம்பே, மெட்ராஸ், இந்த 2 மாகாணங்களுடைய ஆளுநர்கள் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் ஒன்று எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 1774 கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வராங்க. அதனுடைய காம்போசிஷன் பார்த்தோம்னா 1+3 இருக்கும். ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸு, அப்புறம் 3 ஜட்ஜு இருப்பாங்க, மொத்தம் 4 பேர். அப்புறம் இந்த ஆக்டு கம்பெனி ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்குறதோ இல்லை தனியாக அவங்கள வியாபாரம் பண்ணுறதோ அதை வந்து தடுத்துருக்கு. ஸோ ப்ரைவேட் ட்ரேட் அண்டு பிரைப்ஸ் வாங்குறத வந்து இது வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பாடி கம்பெனியை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு எவ்வளோ வருவாய் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1784 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வராங்க. பிட்டுங்கிறவர் வில்லியம் பிட்டு பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்பெனியோட நடவடிக்கைகளை 2ஆக பிரித்து இருப்பாங்க. பிரித்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக குழுக்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் அஃபேர்ஸ், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கமர்ஷியல் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 1833 1833 ஒரு பட்டை சட்டம் கொண்டு வராங்க, சார்ட்டர் ஆக்ட். இது வந்து ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், நிர்வாகம் பற்றி சொல்லக்கூடியது. இதில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் இப்போது ஹோல் இந்தியாவுக்கும் வந்து கவர்னர் ஜென்ரலாக ஆகிடுறாரு. ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக வந்திருப்பார். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியானா வில்லியம் பெண்டிங். இப்போ 1833 முன்னாடி கொண்டு வரப்பட்ட லாஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோன்னா ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் 1833 அப்புறம் கொண்டு வரக்கூடிய லாஸ் எல்லாமே ஆக்ட், சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கம்பெனியோட கமர்ஷியல் பாடியை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாற்றிருக்கோம் இந்த ஆக்ட். அடுத்து 1853 ஒரு பட்டய சட்டம், இப்போ ஒரு சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வராங்க. இதில் லெஜிஸ்லேட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ சட்டம் ஈட்டுறதையும் அதை நடைமுறைப்படுத்துறதையும் 2ஆக பிரிச்சிடுறாங்க. இப்போது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 6 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 6 மெம்பர்ஸில் 4 பேர் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா இந்த 4 மாகாணங்கள்லேருந்து வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ICS எல்லாருமே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் டு ஆல். ICSனால் இந்தியன் சிவில் சர்வீஸ், அது வந்து எல்லாருமே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெக்காலே கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1854 ஆன் ICS. இப்போ 1857 என்ன நடந்திருக்கும் நமக்கு நல்லா தெரியும், சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். ஸோ ஒரு பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கு. இது வந்து கம்பெனி ரூலை வந்து எண்ட் பண்ணிடும். ஸோ கம்பெனி ரூலை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அரசி, அந்த பிரிட்டிஷ் அரசியோட ஆட்சி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1858 1947 வரைக்கும் க்ரௌன் ரூல் நடந்துகிட்ருக்கும். 1858 1958 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஸோ இந்திய அரசு சட்டம் வந்து ஒன்று கொண்டு வராங்க. இதில் லெஜிஸ்லேட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு செப்பரேட்டட். ஸோ அது 2யும் பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து ஆக்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆக்ட். இப்போது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் இப்போ வந்து வைஸ்ராயாக மாறியிருப்பார். அப்போ முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங். ஸோ கானிங் பிரபு தான் முதல் வைஸ்ராய். இந்த ஆக்டு
போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பெனியோட கமர்ஷியல் அஃபேர்ஸ், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்க ரெண்டு குழுவும் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ஸோ கலைச்சிருப்பாங்க. அபாலிஸ்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஆஃபீஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ புது அலுவலகம், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷோடைய கேபினெட் மெம்பராக இருப்பார். அப்புறம் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு 15 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6 இருந்தது, இப்போ 15 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1861 1861 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். ஸோ இந்தியா கவுன்சில் சட்டம் வந்து கொண்டு வராங்க. இதில் வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியர்களை நீங்கள் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது லார்ட் கேனிங் அவர் தான் வந்து 1861 வைஸ்ராயாக இருந்திருப்பார். அவர் வந்து அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 3 இந்தியர்களை வந்து நியமிப்பார். யார்னா ராஜ் ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சித்திங்கர் ராவ். ஸோ இவங்க 3 பேரையும் வந்து லார்ட் கேனிங் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் இந்த ஆக்டு பாம்பே, மெட்ராஸ் இந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்துடைய பவர்ஸை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கும். ரீஸ்டோரிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ். அப்புறம் பாம்பே, மெட்ராஸ் தவிர இன்னும் புதுசாக வந்து சட்டமன்ற கவுன்சில்கள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உருவாக்குறாங்க 3 மாகாணங்களில். அது என்னென்னா பெங்காலில் 1862 வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் NWFP அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸ். ஸோ இங்கேயும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1866 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபில் 1897. ஸோ இந்த 3 மாகாணங்களையும் புதுசாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வைஸ்ராய்க்கு இன்னும் கூடுதலாக ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டம் வந்து ஏற்றதுக்கான அதிகாரம் வந்து வைஸ்ராய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவசர சட்டத்துடைய ஆயுட்காலம் 6 மாதம். ஸோ 6 மந்த் வேலிட் இந்த ஆர்டினன்ஸ். அடுத்ததாக 1892 இப்போ வந்து இந்தியன் கவுன்சில் சட்டத்தை கொண்டு வராங்க. இந்திய கவுன்சில் சட்டம். இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ்க்கு பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் விவாதிக்கிற உரிமையும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொஸ்டினிங், ஸோ கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா ஒரு முறை மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். ஸோ அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா அந்த ஆன்சருக்கு அகேன்ஸ்டாக திரும்பவும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அது வந்து இங்கே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்துருப்பாங்க இந்த 1892 ஆக்டில். அப்புறம் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னால் நாமினேட் பண்ணுறது. ஸோ மெம்பர்ஸை நாமினேட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1909 இப்போ வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷில் நம்ம மார்லி மிண்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிப்போம். ஃபஸ்ட்டு வரக்கூடியவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, ரெண்டாவதாக இருக்கக்கூடியவர் வைஸ்ராய். மிண்டோ பிரபு வந்து அவர் வைஸ்ராயாக இருந்திருப்பார். இது என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த 16 மெம்பர்ஸை 60 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 16லேருந்து 60 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணியிருக்கோன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான உரிமை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் தீர்மானங்கள் வந்து கொண்டு வரலாம் அந்த சட்டமன்றங்களில், அதுக்கான உரிமையும் இது கொடுத்துருக்கு. இப்போது வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸில் முதல் முறையாக ஒரு இந்தியர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அவர் வந்து சத்யேந்திர பிரசாத் சிங்கா சட்ட வல்லுநராக நியமிக்கப்பட்டிருப்பார், லா மெம்பர். ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி தொகுதி ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இவரை வந்து மிண்டோ பிரபு என்ன சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட், வகுப்புவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அடுத்ததாக 1919 என்ன சட்டம் வந்திருக்கும், மாண்டேக் சிம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ மாண்டேக் சிம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாண்டேக் அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், சிம்ஸ்போர்ட் அவர் வந்து வைஸ்ராய். இந்த சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா சப்ஜெக்ட்ஸ், ஸோ அந்த கவர்மெண்ட் நிர்வகிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு, ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ஸு, மாகாண சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் மாகாண சப்ஜெக்ட்ஸை மேற்கொண்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட், ரிசர்வ்டு லிஸ்ட், அதாவது மாற்றப்பட்ட தொகுதிகள், ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் மாற்றப்பட்டதுன்னா யாருக்கு மாற்றிருப்பாங்கன்னா மினிஸ்டர்ஸுக்கு மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஒதுக்கப்பட்டது கவர்னர் அவருக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பார். ஸோ ரிசர்வ்டு லிஸ்ட்டுனா கவர்னருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டுனா மினிஸ்டர்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 முறையாக ஆட்சி நடத்தக்கூடியதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டையார்கி, இரட்டையாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முறையாக டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பை கேமரலிசம்னா ஈரவை, கவுன்சில், அசம்பிளி, அதாவது அப்பர் ஹவுஸு, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, லோக்சபா, ராஜ்யசபா, இந்த 2 ஹவுஸ் கொண்டு வரதுக்கான ப்ரொவிஷன் இது சொல்லியிருக்கோம். இப்போ டைரக்ட் எலெக்ஷன் அப்போ யாரெல்லாம் ஓட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கவங்க, ஸோ சொத்து இருக்கவங்க, அப்புறம் வரி கட்டக்கூடியவங்க,
படிச்சிருக்கவங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் மட்டும்தான் இங்கே வந்து வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. அந்த 6ல் 3 பேர் வந்து இந்தியன்ஸாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருக்கு. 6 இந்தியன், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ், இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தனி தொகுதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குது. நியூ ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க லண்டனில், ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்காக ஒரு ஆஃபீஸ் லண்டனில் கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஆக்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணியாளர் தேர்வாணையம், அதை ஏற்படுத்துறதுக்கான வழிமுறையை சொல்லியிருக்கோம். அதனால் 1926 26 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ சென்ட்ரல் கவுன்சிலேருந்து ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாகாணங்கள் தனியாக பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்தது 1927 சைமன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா 1919 சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட் 1930 கொடுப்பாங்க. ஸோ இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1929 நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு 19 சட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 27 வந்து அந்த கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிஷன் என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டையாக்கி அபாலிஷ் பண்ணுங்கள், ஸோ இரட்டையாட்சி வந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஸோ அந்த கூட்டாட்சி கொண்டு வரணும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனல் எலக்ட்ரேட் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அந்த வகுப்புவாத தொகுதி ஒதுக்கீடை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம் அப்படின்னு சொல்லி இது சைமன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது விவாதிக்கிறதுக்காக 3 RTC, ஸோ அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கோம். அடுத்து 1932 கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ராம்சே மெக்டொனால்ட், ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் வந்து கொடுத்துருப்பாரு. இதில் மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் தனி எலக்ட்ரேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இதை வந்து காந்தி அப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போஸ் பண்ணி உண்ணாவிரதம் இருப்பார். ஏர்வாடா ஜெயிலில், பூனாவில் இருக்கக்கூடிய ஏர்வாடா ஜெயிலில் உண்ணாவிரதம் இருப்பார். இதுக்கப்புறம் இவருக்கும் அம்பேத்கருக்கும் பூனா பேக்ட் வந்து சைன் ஆகி அதில் வந்து நாங்கள் மைனாரிட்டிஸுக்கு வந்து ரிசர்வ்டு சீட்ஸ், நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பூனா பேக்கில் வந்து சொல்லியிருக்கோம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935. இது நமக்கு நிறைய படிச்சிருப்போம். நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருப்போம். மொத்தம் 321 செக்ஷன்ஸு, 10 ஷெட்யூல்ஸ் இருக்குது இந்த ஆக்டில். இது முதல் முறையாக பட்டியல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ 3 பட்டியல் வந்து பிரித்து கொடுத்துருக்கு. ஃபெட்ரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெட்ரலில் 59 ஐட்டம்ஸு, ப்ரொவின்ஷியலில் 54, கன்கரண்ட்டில் 36 சப்ஜெக்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கு. இதில் கவர் ஆகாத சப்ஜெக்ட்ஸ் வந்து வைஸ்ராய் கையில் இருக்கும். ஸோ வைஸ்ராய்க்கு அதிகாரம் இருக்கும், ரெசிடியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இது வந்து டையாக்கி, ஸோ அந்த இரட்டையாட்சியை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கும் ப்ரொவின்ஷியல் மாகாணங்களில். ஆனால் சென்ட்ரலில் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து 1937 அபாலிஷ் பண்ணிவிட்டு 39 திரும்பவும் வந்து ரிஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. மாகாணங்கள் தன்னாட்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கவர்னர் வந்து மினிஸ்டர்ஸோட அறிவுரைகள் கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பை கேமரலிசம், அதாவது இரட்டை ஈரவை, அது வந்து 6 மாகாணங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மொத்தம் 11 மாகாணங்கள் இருக்கும். அதில் 6 மாகாணங்களில் பை கேமரலிசம் கொண்டு வந்திருப்பாங்க. எங்கெங்கன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட் ப்ரொவின்சஸ், UP. அதுக்கப்புறம் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் உமன், லேபர்ஸ், அப்புறம் SC ஷெட்யூல்டு கேஸ்ட். ஸோ எங்களுக்குலாம் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் அதை கண்டினியூ பண்ணி கொடுத்துருப்பாங்க. சைமன் கமிஷன்லாம் அதை தான் சொல்லியிருப்பாங்க, கம்யூனல் எலக்ட்ரேட் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஃபெட்ரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குறதுக்கும் சொல்லியிருக்கோம். 1937 வந்து ஃபெட்ரல் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 2 வருஷம் கழிச்சு. அடுத்ததாக 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், ஸோ இந்திய விடுதலை சட்டம் 1947 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து February 20, 1947 இந்த டேட்டில் வந்து கிளெமெண்ட் அட்லி, ஸோ அப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து June 30, 1948 முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். ஸோ அது வந்து பார்ட்டிஷன் பிளான். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா 2 இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸாக நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் பாகிஸ்தான், இந்தியா. August 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். 1946 வந்து அந்த இடைக்கால அரசு உருவாக்கி அதிலிருந்து வரைவு குழு இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கும். ஸோ இது வந்து அடுத்த கிளாஸில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.